அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி வீடியோ விளாக் பார்க்கலாம் வாங்க. இது ரம்லான் ஓம் கஞ்சி எப்படி கற்றுன்னு பார்க்கலாம். இப்போ அரை டம்ளர் அரிசி இதில் பொடிச்சு வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அரை டம்ளர் தான். அதோட 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம், அதோட 1 இன்ச்சுக்கு பூண்டு சின்னதாக நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம், ஒரு 15 பல்லு பூண்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம், அதோட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம், ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இந்த நோம்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரமலான் மாதத்தில் இதை பள்ளிவாசலில் காய்ச்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு முடிக்குவோம். இப்போ மூடி போட்டாச்சு, இதை மூடிக்கிடுவோம். மூடியாச்சு. இப்போ மூடியாச்சு. இதில் விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. இது அரைச்ச குன்னையாக இருந்தாலும் இது ஒரு 4 விசில் வரட்டும் பார்க்கலாம். 4 விசில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 விசில் வரட்டும் பார்க்கலாம் வாங்க. ஆவியெல்லாம் போயிடுச்சு. 4 விசில் ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு குடிச்சுக்கிடலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயை சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா காயட்டும். இப்போ நெய் காஞ்சிடுச்சு. 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரி போட்டுட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ மல்லியும் புதினா வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கஞ்சியோடு சேர்த்துக்கலாம். இப்போ கஞ்சியோடு சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஜம்முன்னு ரம்லான் நோம்பு கஞ்சி சூப்பராக ரம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நோம்பு கஞ்சி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் முடிக்கிறேன். நோம்பு கஞ்சி இல்லாமல் ரமலான் மாதம் கிடையாது. அதனால் அந்த பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நோம்பு இருக்க டைம் ஆகிடுச்சு, அதனால தான் பள்ளிவாசலில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதேமாதிரி நீங்களும் போய் இஃப்தார் நோம்பு திறங்க. நான் நோம்பு திறக்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.